வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் திமுக தலையில் இடியை இறக்கிய பிரேமதாப் விஜயகாந்த். பிரேமதாப் விஜயகாந்தாலே திமுக தோல்வி அடைந்தாலும் தோல்வி அடையும். அடுத்தடுத்த சர்ச்சையில் சிக்கிறாங்க, திமுகவை காலி பண்றாங்க, கதறுகிறது அறிவாலயம். மீண்டும் சர்ச்சை பேச்சு. ஆனா இதுவரைக்கும் அந்த சர்ச்சை பேச்சுக்கு பிரேமதாப் விஜயகாந்த் அவர்கள் விளக்கம் தரல. ஏற்கனவே ஒரு சர்ச்சை பேச்சு அது இணையதளத்தில் வைரல் ஆச்சு. ஆனா அதுக்கு விளக்கம் அளிச்சாங்க. விளக்கம் அளிச்சதும் தப்பா போச்சு. அதனால நீ வாய் முடிஞ்சு சும்மா இரு. கொஞ்ச நாள் இணையதளத்தில் வைரல் பண்ணிட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. அடுத்த பிரச்சனை வரும். அடுத்த பிரச்சனைக்கு மக்கள் எல்லாம் தாவிடுவாங்க. உன் பிரச்சனையை மறந்துடுவாங்க. விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதே நோண்டிக்கிட்டு இருக்காத அப்படின்னு திமுக பிரேமதாப் விஜயகாந்துடைய வாயை அடைச்சாங்க. ஆனால் அதற்குள்ளாக மீண்டும் ஒரு சர்ச்சை பேச்சு அது தமிழகத்தையே புரட்டி போடுகின்ற அளவுக்கு பெரிய சர்ச்சையாக வெடித்து போய்விட்டது. மறந்து போன இந்து மக்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி இருக்கிறது. திமுக கூடாரமே அதிர்ந்து போயிருக்கிறது. அப்படி என்ன விஷயம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெண்டாவது, கமலை கலாய்த்த அண்ணாமலை, அதையும் நாம சேர்த்தே பார்க்க போறோங்க. பிரேமதாப் விஜயகாந்த் அவர்களுக்கு கண்ணும் தெரியல, காதும் கேட்கல, எந்த கூட்டணியில இருக்கிறோம் என்ற எண்ணமும் இல்ல. தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம பிரேமதாப் விஜயகாந்துக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். ஏன்னா கூட்டணி எதில் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவங்க என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள உதயமாகும். ஏற்கனவே சர்ச்சை பேச்சு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சுருக்கமா சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மீதும் சரி, ஸ்டாலின் அவர்கள் மீதும் ரெண்டு குற்றச்சாட்டு தான் இருக்குது. சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்குமே போதைப் பொருள் கலாச்சாரம் தான். இதை தவிர வேற ஏதாவது திமுக ஆட்சியில் சொல்ல முடியுமா குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லைனா கூட போய்ச்சுக்குவோம், உணவு இல்லைனா கூட கொஞ்ச நாள் வாழலாம். ஆனால் பாதுகாப்பு இல்லை என்றால், உயிருக்கு அச்சுறுத்தல் என்றால் அவனால ஒழுங்கா வாழ முடியுமா, வேலை செய்ய முடியுமா, குடும்பத்தை நடத்த முடியுமா? அதனால அதிகாரத்தை தரக்கூடிய மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க தெரியுமா? இந்த தமிழகம் பாதுகாப்பான கையில ஒப்படைச்சிருக்கிறோமா, நம்முடைய சொத்துக்கும் நமக்கும் பாதுகாப்பு அளிப்பாங்களா? நாம தான் அதிகாரத்தை கொடுக்கிறோம். ரெண்டாவது, அவங்களுடைய செலவுக்கு வரி கட்டி பணத்தையும் கொடுக்கிறோம். அதிகாரத்தையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து நம்மளை காப்பாற்றுவாங்களா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கல, அந்த ஆட்சியை மீண்டும் நம்ம தேர்ந்தெடுப்போமா? அதனால ஒரு ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் மக்களை நல்லா காப்பாற்றிருக்கணும். அவங்க சொத்துக்கோ அவங்க உயிருக்கோ எந்த விதமான சேதாரமும் வந்துருக்கூடாது. ஆனால் போதைப் பொருள் புழக்கம், அதோட மணல் கொள்ள, மலை திருடு, வெட்டு குத்து, சட்ட ஒழுங்கு, உயிர் பயம், இதெல்லாம் இந்த ஆட்சியில் இருக்குது அப்படின்னு சொன்னா எவன் ஓட்டு போடுவான்? இவ்வளவு மோசமா நம்மளை பார்த்துக்கிறவன் ஒரு தலைவனா? அவனுக்கு ஆளுகின்ற தகுதி இருக்குதா அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? அதனால ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றால் மக்களை காப்பாற்றாம சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஆட்சி மீண்டும் வராது. அதுதான் பிரதானமான பிரச்சனையாவே முன்னிறுத்துவாங்க மீண்டும் ஓட்டு போடுகின்ற பொழுது. அப்படிதான் பிரதானமாக திமுகவை புறக்கணிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைய முதலமைச்சரை மேடையில உட்கார வச்சுக்கிட்டே பிரேமதாப் விஜயகாந்த் அவர்கள் பேசி போட்டாங்க. திமுகவிலிருந்து அவங்களுக்கு அறிவுறுத்தல் வந்தது, அம்மா நீ என்ன பேசுறன்றத பார்த்து பேசுமா அப்படின்னு சொன்னாங்க. பிரேமதாப் விஜயகாந்த் அவர்களுக்கு எதுக்காக கூட்டணியில் சேர்த்தாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம சொன்னோம். ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கு இல்லையா? சோ அந்த திட்டங்களை பற்றி பேசாம நீ ஏமா சட்ட ஒழுங்கை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தினாங்க. சரி, சுதாகரித்து கொண்டு எப்பா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி வெளியிட்டீங்க, நான் என்ன பேசினேன்னு தெரியுமா அப்படின்லாம் விளக்கம் அளிச்சாங்க. ஆனாலும் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்றவங்க கடவுளுக்கு சமம் போல பிரேமதாப் விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறாங்க. நாங்க பேச வேண்டியதுதான் அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்கட்சிகள் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்படி யாருப்பா சேர்த்தது அப்படின்னு கேக்குறீங்களா? இது யாருன்னு பாருங்க. இல்ல, அவங்க அந்நியார் உண்மையாவே எனக்கு தெரிஞ்சு வெளியில திமுக கூட்டணினாலும் உள்ள அதிமுக கூட்டணிக்காக தான் உதவி பண்ணிட்டு இருக்காங்கன்ற நான் நம்புறேன். ஏன்னா நாங்க சொல்ல வேண்டிய விஷயத்த அவங்களே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, அப்புறம் கஞ்சா கலாச்சாரம் பெருகி இருக்குன்ட்டு முதலமைச்சர் இருக்கிற ஸ்டேஜ்லயே உட்காந்து சொல்லக்கூடிய தைரியமிக்க வீர பெண்மணியா நான் அந்நியாரை பாக்குறேன். அது மதுரை மத்திய தொகுதியை சுத்தி பார்த்தாலே தெரியும், இருக்கிற எந்த சந்திலையும் லைட் எரியல.
அப்ப பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அப்புறம் கஞ்சா புழக்கம் இங்க அதீதமா இருக்கு. சோ இதுக்கெல்லாம் தீர்வு இப்ப நான் எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுத்திருக்கேன். யாரு? நம்ம சுந்தர் சி தான். தமிழ்நாடு முழுவதும் இந்த அம்மா சொல்ற மாதிரி தான் இருக்குது. எந்த இடத்துல வெளிச்சம் கிடையாது, இருள் சூழ்ந்துதான் இருக்குது. நான் போட்டியிடுகின்ற மதுரை தொகுதியில எங்க பார்த்தாலும் முள்ளு மூடிட்டு இருக்குதான், வெளிச்சமே இல்லாத இருளா தான் இருக்குதான். அதனால என்ன மட்டும் எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தாங்கன்னா 3 மாசத்துல இருள் சூழ்ந்த பகுதியே இருக்காது. ஒன்னு விளக்கு போடுவேன், இல்லைன்னா கேமரா வைப்பேன், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாங்க. சோ திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவை விமர்சனம் செய்தவங்க வீர பெண்மணி அப்படின்ற ஒரு அடையாளத்தை நம்ம சுந்தர் சியே சொல்றார். சோ அந்த அளவுக்கு எதிர்கட்சிகளுக்கு ஆதரவா பேசிட்டாங்க, பெரிய சர்ச்சையாச்சு. அதோட நிறுத்திக்கிட்டு இருந்தா பரவாயில்லையே, நான் மீண்டும் போய் கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னு கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவர்களை வேன்ல ஏத்திக்கிட்டு அவங்க பேசினது மீண்டும் திமுக தலையில இடியை இறக்கின மாதிரி இருக்குது. என்ன பேசியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை நீங்க கேட்டு வாங்க. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறத பத்தி பேசுறாங்களே ஒழிய தொகுதியின் மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்த்த என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னைக்கு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அதனால இருக்க மக்கள் நல்லா இருந்தாதான் தொகுதி நல்லா இருக்கும். எனவே நிச்சயமாக முருகன் அருளால தீபமும் ஏற்றப்படும், இங்க இருக்கின்ற மக்கள் வாழ்க்கையும் உயரும். அது மட்டும் இல்ல, கிருத்திகா தங்கபாண்டி இந்த மக்களின் வாழ்க்கையில தீபம் ஏற்றுவார். அந்த அம்மா 2 விஷயத்தை சர்ச்சையா பேசியிருக்காங்க. ஒன்னு, கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவர்களை ஏகத்துக்கு புகழ்ந்திருக்காங்க. அந்த வேட்பாளர்களுடைய பின்னணி பற்றி தெரியாம அவங்களை புகழலாமா என்பதை எல்லாருடைய கேள்வியா இருக்குது. அப்பேற்பட்ட மோசமான வேட்பாளர் தான் மதுரை திருப்பரங்குன்றத்தை திமுக நிறுத்தி இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, முருகன் அருளால தீபம் ஏத்துவாங்களாம். யார் சொல்றது? நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். திமுகவுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், இந்து மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போக போறாங்க. தனி நீதிபதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரிக்க கூடாது என்று ஏன் தடை உத்தரவு போய் வாங்கிட்டு வராங்க. அதனால அதிகாரிகள் ஒட்டுமொத்த பேரும் போய் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டாலும் கேட்போம், ஆனா நாங்க தீபம் ஏற்ற மாட்டேங்கோ. மக்களை பாதுகாப்பதற்காக காவல்துறையை பயன்படுத்தாத இந்த திமுக அரசாங்கம் இந்துக்களுடைய உரிமையை தடுப்பதற்காக காவல்துறையை பயன்படுத்தினாங்க. அரசு அதிகாரிகள்லாம் வரிசையில் வந்து நின்னாங்க. சோ அவ்வளவு போராட்டம் பண்ணி தீபம் ஏத்தாம தடுத்த திமுக ஆட்சிக்கு வந்தா தீபம் ஏத்துவாங்களா? தீபம் ஏத்துற விஷயத்தை தமிழ்நாட்டு மக்களே மறந்து போயிருந்தாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஞாபகப்படுத்துறாங்க. முருகன் அருளால் தீபம் ஏற்றப்படும் என்றால் என்ன? திமுக ஜென்மத்துக்கு தீபம் ஏத்தாது. அப்போ திமுக ஜெயிக்காதுன்னு சொல்ல வராங்களா? முருகனே பாத்தீங்கன்னா அவனுக்கான தீபத்தை ஏத்திக்குவானா. அப்படின்னா இந்த அம்மா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வராதியா, கவலைப்படாதீங்கயா, அதிமுக பிஜேபி கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும், அவங்க ஏத்துவாங்கயா அப்படின்னு சொல்ல வராங்களா என்ன தெரியல. ஏன்னா திமுகவில் திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இந்துக்களுடைய கனவு. திமுக என்ன சொல்லுது? அங்க தீபத்தூணே இல்லை என்று அடித்து சொல்றாங்க. தீபத்தூணே இல்லாத பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தா தீபம் ஏற்றுவாங்களா? அதனால அதிமுக தான் ஆட்சிக்கு வரப்போது முருகனாரால தீபம் ஏத்துறாங்க அப்படின்னு சொல்றதா இருக்குது. 2வது, இந்த கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல. ஏன்னா நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் மலை மேல முருகனாரா தீபம் ஏத்துவோம். மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவர்கள் தீபம் ஏற்றி வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளவு நல்லவங்களாம் அவங்க கிடையாது. எப்படிப்பா சொல்றேன்னு கேட்பீங்க, லிஸ்ட கேட்டு வாங்க. இன்றைக்கு இந்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளரை பத்தி போய் தேடி பாருங்க. அந்த அம்மா மேல கொலை வழக்கு, கொலை முறை மிரட்டல் வழக்கு இருக்கு, மிரட்டி பணம் பறித்தல் வழக்கு இருக்கு, ஆள கடத்தின வழக்கு இருக்கு, அடுத்தவங்களுடைய பாஸ்வேர்டு யூசர் ஐடியும் எடுத்து பணம் திருடின வழக்கு இருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக அவங்க கணவர் ஐயா தங்கபாண்டியன், பேர பாருங்க தங்கபாண்டியன், அவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? 2006 அதாவது போக்சோ சட்டம் வருவதற்கு முன்பு 2006 16 வயது உள்ள ஒரு பெண் பிள்ளைய, ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து நீதிமன்றத்தால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவருடைய மனைவி தான் வேட்பாளராக நிற்கிறாங்க. தான் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய போறாங்களா? இவங்க வந்துதான் பெண்களை பாத்துக்க போறாங்களா? நமக்கான சட்டத்திட்டத்தை வகுக்க போறாங்களா? நமக்காக பேச போறாங்களா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய. யார் சொல்றது? நம்முடைய மாரியம்மாள் அவர்கள் தான் சொல்றாங்க. ஐயோ, காளியம்மாள் அவர்கள் தான் சொல்றாங்க. அவங்களுடைய ஹிஸ்டரியே தெரிஞ்சு போச்சா? அவங்களுடைய ஹிஸ்டரியே காரி துப்புற மாதிரி இருக்குது. அவங்க மோசடி பேர்வழி என்பது நல்லா தெரியுது. அவங்க கணவர் போக்சோ வழக்கில் கைது பண்ணவரும் தெரியுது. 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவிக்க கூடியவர்கள் தான். ஆனா
சமரசம் பேசி கோர்ட்டை ஏமாத்தி வெளியே இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட யோகிய சிகாமணி வந்து மதுரை திருப்பரங்குன்றத்துல அங்க இருக்கின்ற மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவாங்களாம். இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் ஏமா எங்க ஆட்சியுடைய சாதனைகளை பேசுமா, அது போதுமா? இல்லையா உன் கட்சியுடைய பெருமையை பத்தி பேசுமா? அப்படி இல்லையா வேட்பாளர் கூட பற்றி கூட பேசிட்டு போ. ஆனா மறந்து போயிருக்கான் இந்து, அவனை வந்து நீ சுரண்டி விட்ட மாதிரி ஏப்பா முருகன் அருளால தீபம் ஏத்தப்படும் அப்படின்னு சொல்லி உரியல நியாயமா இருக்குமா? நாங்க எப்ப சொன்னோம் தீபம் ஏத்துவோம்னு சொல்லிட்டு? நாங்க இந்து கடவுளையே வெறுக்கக்கூடியவங்க. நாங்க சனாதனத்தையே டெங்கு போல கொரோனா போல மலேரியா போல ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்க. நாங்க எங்கெங்க தீபம் ஏத்துவோம்? எதுக்குமா தேவையில்லாதெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சர்ச்சையா பேசுனது அறிவாலயத்துக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி, ஏமா நீ பிரச்சாரத்துக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, எங்க வேட்பாளரை ஆதரித்து பேசலாம் கூட பரவாயில்ல, கம்முன்னு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் நம்முடைய கமலஹாசனை கலாய்த்த அண்ணாமலை அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. துறைமுக தொகுதி வேட்பாளர் சேகர்பாபு அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை என்ற அளவுக்கு அவர் சேவை அவருக்கு முன்னால் இருக்கிறது. அவர் சொல்லிக்க மாட்டாரு, ஆனா நான் சொல்லலாம். ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு குடமுழுக்க பண்ணவர் இவரு. அதாவது அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதும் பாரு அவரு. பட் நடந்த உண்மையை சொல்லுகிறேன். நம்ம சேகர்பாபுல சேகர்பாபு புகழ்ச்சிக்கு விரும்பாதவராம். அவர் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாராம். ஆனாலும் நம்முடைய கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் சேகர்பாபுடைய பெருமைகளை பேசுவாராம். அதுக்கு தான் அண்ணாமலை சொல்றாரு, கொய்யால வாங்கின காசுக்கு மேல கூறாண்டா அப்படின்னு ஒரு படத்துல லிவிங்ஸ்டன் சொல்லுவாருல்ல வடிவேலை பார்த்து, டேய் காசாடா முக்கியம், கூவுறது தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நம்முடைய கமலை பொறுத்த வரைக்கும் சேகர்பாபு கிட்ட வாங்கின காசை விட மிஞ்சி கூறாரு. அதுலயும் சேகர்பாபு அவர்கள் அமைச்சராக இருந்து என்ன பண்ணியிருக்காரு என்று சொன்னா அவருக்கு பிடிக்காது. ஆமா, ஏதாவது செஞ்சிருந்தா தானே கோயில் உண்டியில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து என்ன செலவு பண்ணீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை நம்முடைய சேகர்பாபுக்கு இருக்குது. சொல்லக்கூடாதுன்னு தடுக்கிறாருன்னா அவர் அப்ப கையை கால வச்சு சும்மா இல்லை அப்படின்னு அர்த்தம் தான். ஒரு அமைச்சரை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்கன்னா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை விடணும், அதை சட்டமா ஏற்றணும். ஏன்னா வரி பணத்தை கொடுத்துருக்கோம், சம்பளமும் வாங்கியிருக்காங்க யாரு? இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய வரி பணத்துல. ஸோ அதனால அமைச்சராக இருந்து நீங்க என்ன பண்ணீங்க? உங்க தொகுதிக்கு என்ன பண்ணீங்க? அமைச்சராக இருப்பதனால தமிழ்நாடு முழுவதும் என்ன பண்ணீங்க? இந்து அறநிலையத்துறை அமைச்சரா இருப்பதனால நீங்க எத்தனை கோயிலுக்கு என்ன பண்ணீங்க? வெறுமனே வாடகை வாய்களை வச்சு இல்ல 200 ரூபாய் ஊப்பிகள் புகழ்ந்துட்டு போவாங்க. சேகர்பாபு யார் தெரியுமா, இவர் தெரியுமா, அவர் தெரியுமா அப்படின்னு அவருடைய புகழை பேசிட்டு போவாங்க. அதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லை. ஆனால் அதிகாரம் கொடுத்தோம், ஆட்சியாளருக்கு பணத்தையும் கொடுத்தோம், என்ன பண்ணிருக்க சொல்லு அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல தான் பொதுமக்கள் இருக்கிறாங்க, வாக்களித்தவங்க இருக்காங்க. ஆனா சேகர்பாபு பற்றி புகழ்வதற்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு. அதனால இருந்தாலும் அவரை பற்றியான உண்மைகளை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதுலயும் ராஜராஜ சோழனை மிஞ்சி பல கோயில்களுக்கு திருப்பணி செஞ்சிருக்கின்றாராம். எனக்கு ஒண்ணுமே புரியல. ராஜராஜ சோழனை பொறுத்த வரைக்கும் தான் சொந்த காசுல கோயில் கட்டினான். பல நிலங்களை வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு தானமா கொடுத்தான். ஏன்பா அவ்வளவு நிலமா வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லுகின்ற போது, இந்த காலத்துல ஜனநாயக முறைப்படி நம்மளை ஆள்வதற்கான ஆளை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் அந்த காலத்துல மன்னர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களே சண்டை போட்டு, அவங்களே படைக்கு சம்பளம் கொடுத்து, அவங்களே படைக்கு உணவு விட்டு ஒரு பகுதியை பிடிச்சு அந்த பகுதியை அவங்க ஆள்றாங்க. அதனால அங்க இருக்கிற நிலப்பரப்புகளா இருக்கலாம், அங்க இருக்கிற கோயிலா இருக்கலாம், எல்லா சொத்தும் மன்னருக்கு தான் சொந்தம். அவங்க உழைப்பின் மூலமாக அதை பெற்றிருக்கின்றார்கள். ஸோ அதனால கோயிலுக்கு நிலம் கொடுத்ததா இருந்தாலும் சரி, கோயிலை கட்டுறதா இருந்தாலும் சரி, அந்த மனுஷனுக்கு ஈடு யாரும் வரமாட்டாங்க. ஆனா சேகர்பாபை போய் அவரோட ஒப்பிடுவது எத்தனை பேருடைய மனசை புண்படுத்தும். மொத்தத்துல இந்த ஓட்டு வாங்கி தரணும், இல்ல கூலி கொடுத்த எஜமான போகணும் என்பதற்காக சம்பந்தமே இல்லாதவரை, அதுலயும் தகுதியே இல்லாதவரை எப்பேற்பட்ட சிவபாத சேகரனுக்கு இணையாக பேசுறாங்க பாருங்க. மொத்தத்துல என்ன சொன்னாலும் சரி இந்துக்கள் அமைதியா இருப்பாங்க, எப்படி கேவலப்படுத்தினாலும் சரி அமைதியா இருப்பாங்க என்பதனால சேகர்பாபு போன்ற முள்ளமாரிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடன் வந்து ஒப்பிட்டு பேச வேண்டியதா இருக்கு. இந்த யோகிய சிகாமணியுடைய வீட்லயும் சரி, அவங்க பிள்ளைக வீட்லயும் சரி 2 நாள் தொடர்ந்து ரெய்டு நடந்தது. சேகர்பாபு அந்த அளவுக்கு தூய்மையான ஆளு. இதெல்லாம் தெரியாம
நம்முடைய கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அறிவாலயத்தில் கட்சி அடகு வைத்து விட்டு தனக்கு மட்டும் பதவி வாங்கிக்கின்னு தன்னை நம்மவங்களை எல்லாம் நட்டாட்டத்தில் விட்டுட்டு 200 ரூபாய் ஊப்பி மாறி அமைச்சர் பெருமக்களை புகழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அதனால நம்முடைய அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கொய்யால கமலஹாசன் வாங்கின காசை விட மிஞ்சி கூறாண்டா. காசாடா முக்கியம், கூறுதாடா முக்கியம். ஒரு நொடி பொழுதுல சேகர் பாபு ராஜராஜ சோழன் ஆகிட்டாடா அவன் அப்படின்னு கலாய்த்து தள்ளி இருக்கின்றார் அண்ணாமலை. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை விட அறிவாளியே இல்லை, தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர், 2வது நம்ம சேகர் பாபு, 3வது கமலஹாசன். அதாவது பேட்டியளிக்கின்ற போது கூட சேகர் பாபை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் போட போறீங்க போங்க போங்க அப்படின்னு சொல்றது. 2வது ஒரு நட்சத்திர பேச்சாளர், ஒரு கட்சி தலைவர் என்ன தனக்காக ஆதரவு கேட்டு பிரச்சாரம் பண்றாரு. ஆனால் அவரு பக்கத்துல நின்றுக்கிட்டு அடா இவன் பிரச்சாரம் பண்ணி நான் ஜெயிக்க போறேன் அப்படின்ற உணவுனால இப்படிப்போ 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 அப்படின்னு சொல்லிட்டு சைகை காட்டிக்கிட்டே இருக்கின்றார். மொத்தத்துல நீ பிரச்சாரம் பண்ணி நான் ஜெயிக்க போறது கிடையாது, இந்த பகுதி முழுவதும் என் கண்ட்ரோலு, நான் சொன்னதான் கேட்பாங்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கெத்தை காட்டுறதுக்காக கமலஹாசனை மேல நிக்க வச்சுக்கிட்டு சேகர் பாபு பொறுத்த வரைக்கும் அலப்பறை பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஸோ மதியாதர் வீடு மிதியாதேன்னாங்க, ஆனா கமலஹாசன் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. மதம் மாறி போன கைதிகள் அத்தனையும் அடைக்கலமாவது எங்கே? திமுக கூடாரத்திலும் அறிவாலயத்திலும் போய் தான் அடைக்கலமாவது. அதுல கமலஹாசன் ஒருத்தர். சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.